கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எங்கள் அன்பு வணக்கம். இந்த வாரம் பிரபலங்களுடன் நிகழ்ச்சியில் பிரபல ஓவியர் திரு தேவநேசன் சார் அவர் மீட் பண்ண போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் பெயிண்டிங் எல்லாமே ரொம்ப யூனிக்காக பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது. இதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கா? எப்படி நீங்கள் இந்த இன்ட்ரெஸ்ட்டை வளர்த்துக்கிட்டீங்க? நான் வளர்ந்ததெல்லாம் ஒரு ஆர்ஃபனேஜில். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் தனியாக தான் இருப்பேன். ஸோ அந்த டைமில் என் மைண்டில் தோணின இமேஜஸ் எல்லாம் ஸ்கெட்ச் பண்ண ஆரம்பித்தேன். சில ஃபேஸஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய ரிசர்ச் பண்ணேன், புக்ஸில், இன்டர்நெட், ஆர்டிகல்ஸ் எல்லாத்துலேயும். எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த இடத்துக்கே போய் அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணுவேன். சார், அவங்களோட எப்படி நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுவீங்க? அவங்க இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? இஎம்எஃப் மீட்டர்ஸ் அண்ட் இன்ஃப்ராரெட் காகல்ஸ் யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? இஎம்எஃப் மீட்டருங்கிறது ஒன்றும் இல்லை. ஒரு இடத்துல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் லெவல்ஸ் இருந்ததுன்னா அதை இண்டிகேட் பண்ணிவிடும். எந்த டைரக்ஷன்லேருந்து ஆவிகள் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்ஃப்ராரெட் காகல்ஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் நைட் விஷன். வாவ், இன்ட்ரெஸ்டிங். சார், நீங்கள் இது வரைக்கும் பயந்ததே இல்லையா? இல்லை, அவங்களுக்கும் நம்மளை மாதிரி எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்குது. நம்மளை பார்த்து அவங்க பயப்படுவாங்க. அவங்க மைண்ட் ஸ்டேட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணி அவங்க பெர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறம் ஸ்கெட்ச் பண்ணுவேன். ஈவில் ஸ்பிரிட்ஸ் பெயிண்ட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி எதையும் செய்யக்கூடாது. அதர்வைஸ் யூர் சேஃப். இது வரைக்கும் பயந்ததில்லை. இனிமேல் பயந்தேன்னா தட் வில் பி மை லாஸ்ட் பெயிண்டிங். சார், உங்கள் நெக்ஸ்ட் பெயிண்டிங்? எஃப்ஜி ஃப்ளாட் கீஸ் வேணும் சார். ஆல்ரெடி ஓனர்கிட்ட பேசிட்டேன். இன்றைக்கி ராத்திரி மட்டும்தான் தங்க போகிறேன். எதுக்கும் ஒரு தடவை ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன் சார் ஓனர்கிட்ட. இருங்க, நானே ஃபோன் பண்ணி தரேன். அந்த பொண்ணோட சித்தப்பா ஜெயிலில் சூசைட் பண்ணிட்டாங்களாமே சார். யார்? அந்த பொண்ணோட சித்தப்பா சார். சரியான சைக்கோ சார். அந்த ஆள் நிறைய தடவை அடிச்சிருக்கான். பொண்ணு பாவம் சார், ரொம்ப கொடுமைப்படுத்திட்டான். அதனாலேயும் ஆம்பளைங்கனாலே அந்த பொண்ணுக்கு பயம் சார். கொலை பண்ணுற அளவுக்கு போவான்னு எதிர்பார்க்கல சார். நாங்கள் தான் சார் போலீஸை பிடிச்சி கொடுத்தோம். அதுக்கப்புறம் யாருமே இந்த வீட்டுக்கு வரதில்லை சார். என்ன நடக்குன்னே புரியல சார்.
ஹலோ. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க சார்? சரண்யா பேசுகிறேன். ஞாபகம் இருக்கா, லாஸ்ட் வீக் கூட உங்களை இன்டர்வியூ பண்ணேனே சார். உங்கள் அடுத்த பெயிண்டிங் Will you leave me alone? அமுதா, நீ என்னை பார்த்து பயப்படவோ கோவப்படவோ தேவையில்ல. உன் சித்தப்பா பண்ணது ரொம்ப தப்பு. நான் அதுக்காக வரல. நான் உன் கூட பேசணும். இங்க பாரு, டெய்லி இப்படித்தான். இன்னைக்கு யாருமே பார்க்க வரல. நான் பாய்ந்திருப்பேன். என்கிட்ட யாரு பேசினாலும் அவருக்கு பிடிக்காது. என்னையும் அடுப்பாரு, அவங்க கிட்ட போய் சண்டைக்கு போவாரு. நான் ரொம்ப பயந்து போயிருப்பேன். இந்த ரூமை விட்டு எங்க போக மாட்டேன். அந்த கபோர்ட்ல தான் ஒழிஞ்சிட்டு இருப்பேன். அமுதா, அழாத. இனி நீ பயப்படக்கூடாது. இது உன் வீடு. நீ யாருக்காகவும் பயப்பட தேவையில்லை. நீ சந்தோஷமா இரு. இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. அவர் திரும்பவும் என்ன அடிப்பாரு. இல்லைம்மா, அடிக்க மாட்டாரு. இல்ல, நேத்து கூட நடிச்சாரு. என்ன சொல்ற நீ? 5 நாளா அவர் இங்கதான் இருக்காரு. என்ன டெய்லியும் அடிப்பாரு. ஈவில் ஸ்பிரிட்ஸ் பெயிண்ட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்கிட்ட யாரு பேசினாலும் அவருக்கு பிடிக்காது.